அதிமுகவிலே இணையும் டிடிவி தினகரன் வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு இயக்கம், கடல் போன்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தால் அவர்கள் அழிந்து போவார்கள். அதில் முக்கியமான ஒரு நபர் டிடிவி தினகரன் அவர்கள். ஜெயலலிதா அம்மையா இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே டிடிவி தினகரனை ஒரு ஓரம் கட்டி ஒதுக்கித்தான் வைத்திருந்தார்களே தவிர, அதாவது அது விஷப்பாம்பு, அதுக்கு பால் வைத்தால் மறுபடியும் நம்மையே கடித்து விடும் என்பது ஜெயலலிதா அம்மையாருக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் டிடிவி தினகரனை ஒரு தனிப்பட்ட முறையிலே ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கழகத்தை ஆரம்பித்து, கட்சியை ஆரம்பித்து தற்சமயம் வரைக்குமே நாங்கள் எந்த கட்சியுடன் போட்டியிடுகிறோமோ, எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறோமோ அவர்கள்தான் 2026 வெற்றி பெறுவார்கள் என நமது டிடிவி தினகரன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவுடன் கூட்டணி அப்படிங்கிற நிலைப்பாட்டிலே ஒரு வார்த்தை என்பது பேசப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் சில மாதங்களாக மட்டுமே இருக்கிறது. தேர்தல் என்பது தற்சமயம் வரைக்குமே சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது. அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை, மற்றொரு பக்கம் தேர்தல் பிரச்சாரம் என தீவிரமாக செயல்பட்டு வர்றாங்க. அதே சமயம் அதிமுக மற்றும் திமுக என்ற நிலை மாறி தற்போது விஜய் களத்தில் இறங்கியதால் 2026 தேர்தல் களம் பரபரப்பாகவே பார்க்கப்பட்டு, இதனிடையே பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைந்ததால் எடப்பாடி பழனிசாமியின் மீது நிர்வாகிகள் பலரும் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு மாற்று கட்சி நிறுவனர்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறாங்க. அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரை என்டிஏ கூட்டணியில் இணைய மாட்டேன் என்று டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்குவோம் என்ற நாகேந்திரனுடைய விருப்பம் ஒருபோதும் நிறைவேறாது என்று டிடிவி தினகரன் தெரிவித்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணி துரோகிகளுக்கு பாடம் புகட்டுவதோடு மட்டுமல்லாமல் வரும் தேர்தலிலே வெற்றி கூட்டணியாக அமையும் என தெரிவித்தார். மேலும் ஜெயலலிதாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் இணைந்து எடப்பாடியை வீழ்த்துவோம் என்றும் கூறியிருக்கிறார். இதன் மூலம் என்டிஏ கூட்டணியில் அமமுக இடம்பெறாது என்பதை உறுதி செய்தார். அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் இல்லை என்றால் கண்டிப்பாக அதிமுக நான் கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறேன். எடப்பாடியை தவிர்த்து மற்றும் ஏதேனும் ஒரு சாதாரண ஒரு தொண்டன் கூட அதிமுகவிலே முதல்வர் வேட்பாளராக நிறுத்தக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டால் கண்டிப்பாக நான் அதிமுகவுடன் கூட்டணி என்பது வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். டிடிவி தினகரன் வருகிறார் என்றாலும் கூட அதிமுக தொண்டர்களே அவருக்கு வரவேற்புகள் கொடுப்பார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. எடப்பாடி பழனிசாமியின் மீதுதான் அவருக்கு மிகப்பெரிய கோபம் என்பது இருக்கிறது. அதிமுக தோல்வியை தழுவினாலும் பரவாயில்லை, அதிமுக வெற்றி பெறாமல் போய்விட்டாலும் பரவாயில்லை, அந்த இடத்திலே எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது அப்படிங்கிற கோபம் தான் 2021 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக தோல்விக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். அதே போலத்தான் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் எடப்பாடியை முதல்வர் வேட்பாளராக ஏற்க மாட்டோம் என ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் அடுத்தடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு மாறாக எடப்பாடி பழனிசாமி 2026 மாபெரும் வெற்றியை பதிவு செய்து தமிழகத்துடைய முதலமைச்சராக மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.